திருவள்ளூரில் 5 மணி நேரத்திற்கு மேலாக டீசல் ஏற்றிச் சென்ற ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் தீயை அணைக்க தாமதமாவதற்கு என்ன காரணம் குறித்து செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், இன்னும் தோராயமாக எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த தீயை அணைப்பதற்குன்னு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது? காலை 5:20 இந்த விபத்து என்பது ஏற்பட்டதிலிருந்து தீ என்பது தீவிரமாக எரிந்து வரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. தற்போது நம்ம வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கிறோம். அதாவது விபத்து ஏற்பட்ட அந்த டிராக் பகுதியிலிருந்து நம்ம ஒரு வயல்வெளி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து பார்த்தாதான் அந்த விபத்தோட முழு கோரம் என்பது நமக்கு தெரிய வருது. ஒரு 13 மேற்பட்ட அந்த ஆயில் டேங்கர்கள் மொத்தமாக இந்த விபத்தில் சிக்கி உருகுலைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் இந்த பகுதியிலிருந்து பார்க்க முடிகிறது. செல்வசூரியன், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் நம்மளுடைய தொலைபேசி வாயிலாக, அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் அப்படிங்கிறது 5 மணி நேரமாக எரிந்து வருகிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன மாதிரியான சுவாச பிரச்சனைகள் ஏற்படும், கண்ணெரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுமா சார்? கண்டிப்பா. இந்த எனி பர்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு மாசுபட்ட இந்த இது புகையெல்லாம் வந்தறப்ப யூஸ்வலா ஆல்ரெடி இந்த நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, ஆல்ரெடி நார்மல் காமன் பீப்புளுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நார்மலா ஒரு 100 மேல இருந்தாலும் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு மூச்சு சிரமம் ஏற்படும் ஃபார் நார்மல் காமன் பீப்புள். ஆல்ரெடி உள்ள இந்த நுரையீரல் சார்ந்த நோய் உள்ளவங்க, லைக் ஆஸ்துமா, இந்த கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி, நாள்பட்ட அடைப்பு நோயின்னு சொல்றக்கூடியவங்க, அது மாதிரி இந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பிளஸ் பிரெக்னன்சி உள்ள பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமா இந்த பிரெக்னன்சி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரொம்ப புகை மண்டலத்துல போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு அதனால வந்து குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சடன் எக்ஸ்போஷர், சே ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப நிறைய பிரெக்னன்சி உமன், இந்த மாசமா இருக்கவங்க, ஆஸ்மா உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். எஸ்பெஷலி அந்த மூச்சு திணறல் ஜாஸ்தியாகும், இருமல், சளி, நெஞ்சு இறுக்கமா வருது, கண்ணு எரிச்சல் வரும். ஸோ ஒரு சடன் நார்மல் ஒரு புகையிலேயே வந்து அந்த பிரச்சனை இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய புகை நிறைய வரப்ப கண்டிப்பா நார்மல் மக்களுக்குமே வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ உடனடியா வந்து கண்டிப்பா இந்த ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை உடனே அணுகி அவங்களுடைய ஆக்சிஜன் குறைபாடு ஏதாவது கம்மியா இருந்தா அதுக்கான ஆக்சிஜன் எடுக்கிறது. ரெண்டாவது, ஆல்ரெடி ஆஸ்மா ப்ராப்ளம் இல்ல சிஓபிடி பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நெபுலைசேஷன் இல்ல இன்ஹேலர்ஸ் மாதிரி எதாவது கொடுத்துருப்போம், அதை உடனடியாக கண்டிப்பா எடுக்கணும். பிளஸ் பிரெக்னன்சி பேஷண்ட்ஸ் கண்டிப்பா இந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மகப்பேறு மக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில வராம இருக்கிறது பெட்டர். ஆக்சுவலி இன்கேஸ் அவங்க அந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த பகுதியில இருந்து வெளியில வந்து நியர்பை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த ஆக்சிஜன் எடுத்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்லாம் எவ்வளவு இருக்குன்றது செக் பண்றது ரொம்ப நல்லதுமா சார். அதே போல கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக எரிந்து வருகிறது. கரும்புகை சூழ்ந்திருக்கக்கூடிய வானம் தான் அங்க பார்க்க முடியும் நம்மளால. அந்த சுற்று வட்டாரத்துல எவ்வளவு தொலைவுக்கு அங்க மக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கலாம். அதே போல ஜெனரல் பப்ளிக் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸை மெயின்டைன் பண்ணணும் சார்? கண்டிப்பா. எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த புகை மண்டலத்துல இருந்து வெளியில வரோமோ அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப நல்லது. நான் தான் சொன்ன மாதிரி இப்ப நார்மல் மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று சுவாசிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அதே சேம் பிரச்சனைகள் தான் வரும். ஸோ ஆல்ரெடி அதுக்கு நாம ப்ரிகாஷன்ஸா வந்து வெளியில வந்து நார்மல் மாஸ்க் போட்டுக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதை தான் பார்க்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா வந்து மருத்துவமனை அணுகி, இன்கேஸ் ஒரு சுவாச பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஃப்ரம் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா உடனே வந்து மருத்துவமனை அணுகிறது நல்லதுங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுரேஷ் சார்.